சித்தப்பா, சதீஷ் புண்ணியதானத்துக்கு வந்தே அவன் ஆகணும். வர மாட்டான். ஏண்டா என்ன மீறி நீ போவியாங்க? போக மாட்டேன்ப்பா. பாத்தியா, அவ என் மகன். பெத்த அப்பா இல்லாம எப்படி புண்ணியாதானம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அந்த ஆள் நல்லவனா மாறிட்டா உலகம் தலைகீழா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த அகங்காரம் பிடிச்ச மனுஷனை பத்தி எனக்கு தெரியாதா? தலைக்கணம் பிடிச்ச ஆளு அவன். பச்சை குழந்தை முகத்தை கூட பாக்கலையே. அந்த ஆளு என்ன மனுஷன்? அம்மா, அவரை பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட அவரை கூப்பிட்டது காரணமே பேரன் முகத்தை பார்த்து எப்படியும் அவரோட மனசு மாறிடும் நினைச்சுதான். ஆனா அவர் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்ல, சதீஷும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி. நாம பொம்பளைங்களா இருந்து இவ்வளவு பண்றோம், ஆனா நம்ம குடும்பத்தை ஆம்பளைங்க பார்த்தா இப்படி இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? அப்பா இல்லாம குழந்தைக்கு எப்படி புண்ணியாதானம் பண்றது? எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்ல, அந்த ஆளுக்கு மண்டை கொழுப்பு ஜாஸ்தி, இதெல்லாம் கேட்க மாட்டாருன்னு. எனக்கு அங்க போறதுக்கோ அந்த ஆளு கூப்பிடறதுக்கோ மனசே இல்ல. அபிக்காக தான் நான் அங்க போனேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. கடைசியில நாமளே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. சித்தி, நல்ல விஷயம் நடக்கும்போது முழு மனசோட சந்தோஷத்தோட பண்றதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல. என் பையன் கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம், இப்ப பேரன் பிறந்தது, எல்லாமே டென்ஷன்லயும் வேதனையில தான் நடந்திருக்கு. என்ன சித்தி இது? எதுக்கு இப்ப அப்செட் ஆறீங்க? இப்ப ஒண்ணு நடக்கல சித்தி. நான் இருக்கேன். வேற யார் இல்லைனாலும் நான் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்துறேன். இது பாருங்க, நீங்க மனசு விட்டுறாதீங்க. உங்க பேரப்பிள்ளை வந்த நேரம் உங்க வேதனை எல்லாம் படிப்படியா குறைஞ்சிரும். அபி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இந்த விசேஷத்தை நீ குறை இல்லாம நடத்திடுவ. ஆனா சதீஷ் இல்லாம நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாருங்கம்மா, குழந்தையோட புண்ணியாதனத்துக்கு தகப்பன் கண்டிப்பா வரணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் தானும் வராம தான் பிள்ளையும் வரவிடாம தடுக்கிறாரேம்மா. தகப்பன் இல்லாம குழந்தையோட புண்ணியாதனத்தை எப்படிமா நடத்துறது? ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. சதீஷ் கண்டிப்பா வருவான் தான் எனக்கு தோணுது. அவனுக்கும் அப்பா ஆயிட்டோங்கிற சந்தோஷம் உள்ளுக்குள்ள கண்டிப்பா இருக்கும்ல. அதனால சதீஷ் கண்டிப்பா வருவான். புள்ள மேல அவனுக்கு பிரியம் இருந்தா பிறந்த அன்னைக்கே வந்து பாத்துருப்பான். அபி, சித்தி, அவன் சித்தப்பாவுக்கு பயப்படுறான். அவர் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரே. அந்த ஆளு சொன்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? யோசிக்க வேண்டாம். உருப்படாத பையன். சரி சாரதா, வீடு எல்லாம் சரியா போயிடும். வேதனையா இருக்குக்கா. வீட்டுக்கு பிறந்த முதல் வாரிசு இது. ஆம்பளை பிள்ளையாவும் பிறந்திருக்கு. எவ்வளவு காசு பணம் இருந்தும் இந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணி பார்க்க முடியலையே. அத நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அபி மட்டும் இல்லனா இந்த புள்ள அனாதை மாதிரி தான் ஆயிருக்கும். வாய மூடு. என்ன பேச்சு பேசுற நீ? என்னால தாங்க முடியல. அந்த குழந்தை முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் வந்த நேரம் தான் இப்படி அடிச்சு சந்திரா ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் யாருக்கு தான் என்ன பதில் சொல்லுவேன்? சித்தி, ப்ளீஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா அபி, புருஷக்கார கொடுமைக்கார, புள்ள தருதல. நான் பெத்த பொண்ணு சுய நினைவே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. மேல் துணி விடுறது கூட அவளுக்கு தெரியல. கஷ்டமா இருக்காதா அபி? சித்தி, ப்ளீஸ் அழாதீங்க. அழக்கூடாது. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சாரதா, பாருமா. சாரதா, என்ன இது? அழாதே, அழாத சாரதா. நாங்க எல்லாம் இருக்கோம் இல்ல? என்ன சாரதா? எல்லாம் சரியாயிடும். இது பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. சாரதா, அழாதம்மா, அழாத. அம்மா, இங்க பாரு, இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்புக்கு நல்லது இல்ல தெரியுமா? அழாதே. அம்மா, உள்ள கூட்டிட்டு போமா. என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி? என்னப்பா மனோ? சார், நீங்களா? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்ப்பா. என்ன சார் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பல நேரங்கள்ல நாம கண்ணு இருந்தும் குருடனா இருந்துடுறோம்ப்பா. அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதான். ஒன்றும் புரியலையே சார்.
சில நேரங்கள்ல எதுவும் சட்டுன்னு புரியறது கிடையாது மனோ. ஒரு விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் அது உண்மைன்னு உணர்றதுக்கு கொஞ்ச காலம் பிடிக்கும். என்ன சார் இன்னைக்கு புதுசா பேசுறீங்க? எஸ், யூ ஆர் ரைட். இன்னைக்கு நான் புதுசா இருக்கேன். புதுசா சில உண்மைகளை உணர்ந்தவனா இருக்கேன். சோ இன்னைக்கு நான் புதுசா பேசுறேன். இட்ஸ் ஓகே. வீட்டுல எப்படி இருக்காங்கப்பா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அபி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க சார். அபியக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒரு பெரிய சுமை அவங்களை விட்டு விலக போகுது. என்னப்பா சொல்ற? அந்த பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு அயோக்கியம் சார். அவன் எங்க அக்காவை கட்டிக்கிட்டது அவங்க வாழ்க்கையை ஒரு கிரகணம் பிடிச்ச மாதிரி. மனோகர், அவங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் போயிடுச்சு சார். அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். 1000 பண கஷ்டம் இருந்தாலும் எங்க வீட்டுல மனவேதனை இருந்ததே கிடையாது சார். அப்படி ஒரு சந்தோஷமான பசங்கள நாங்க இருந்தோம். அந்த படுபாவி கூட என்னைக்கு எங்க அக்கா கல்யாணம் நடந்துச்சோ அன்னையோட எங்களுக்கு எல்லாமே போச்சு சார். ஆனா இதோட அந்த பீடை தொலைய போகுது சார். எங்க அக்காவோட விடுதலை உறுதியாகுது சார். என்னப்பா சொல்ற? எனக்கு சரியா விளங்கலையே. ஆமா சார், எங்க அக்காவோட விவாகரத்து மனு கோர்ட்ல ரிசீவ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. நாளைக்கு அது ஒரு முடிவுக்கு வருது. சட்டப்படி அந்த ஆளு எங்க அக்காவை விட்டு தொலைறோம். இனிமேல் அந்த ஆளால எங்க அக்காவுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது சார். எங்க பழைய அக்கா கிடைச்சிட்டாங்க சார். இனிமே நாங்க இந்த பழைய வாழ்க்கையை அடைஞ்சிருவோம். அபியக்காவோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஜாலியா சந்தோஷமா நாங்க இருப்போம் சார். குழந்தை மாதிரி பேசுறியப்பா. ஆமா, இதுல உங்க அம்மாக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? இல்ல சார், அவங்க ஏன் சார் வருத்தப்பட போறாங்க? அவங்க நிச்சயமா சந்தோஷம் தான் சார் படுவாங்க. நீ சின்ன பையனப்பா. வாழ்க்கையோட சிக்கல்களும் மேடு பள்ளங்களும் இன்னும் உனக்கு முழுசா புரியல. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, நாளைக்கு பாஸ்கரோட அபியின் வாழ்க்கைங்கிற அத்தியாயம் முடிவுக்கு வருது. ஓகே, ஆனா அதோட எல்லாம் முடிஞ்சிருமா? அபிக்குன்னு ஒரு எதிர்காலம் வாழ்க்கை இருக்குன்னு ஏன் நினைக்கல? இருக்கே சார். அத நானு, அம்மா, ஆர்த்தி, ஆனந்தி எல்லாருமே இருக்கோமே. முன்னாடி நாங்க இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க போகுது. இல்ல மனோ, அது அப்படி இல்ல. காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையோட தன்மை அதை ஒட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஆனந்திக்கும் கல்யாணம் ஆயிட்டா அபியோட யாரு இருப்பா? காலம் பூரா உங்க அம்மா கூட இருக்க முடியுமா? என்னதான் கூட பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தனித்தனி வாழ்க்கை தான் சாத்தியம் பண்ணும் சார். யாரும் யாரோட வாழ்க்கையும் பகிர்ந்துக்க முடியாது. அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா உனக்கு உன் வாழ்க்கையை பத்தி கவனிக்கத்தான் நேரம் இருக்குமே தவிர அபியோட வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்பட்டு இருக்க முடியாது. சார், அப்படி ஒரு நிலைமை வரும்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார். என்னப்பா சொல்ற? சார், அபியக்காவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது சார். எங்களுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. தன்னை பத்தி அவங்க கவலைப்பட்டதே இல்லை சார். எங்களை பத்தியே தான் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அப்பா இல்லை சார். அப்பா இல்லாத குடும்பம் என்னெல்லாம் வேதனைகளை சந்திக்கணும் உங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். எங்க அக்கா தான் எங்களுக்கு அப்பாவா இருந்து தாங்கினாங்க. ஒரு தகப்பனோட ஸ்தானத்துல இருந்து நான் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எவ்வளவோ பாடுபட்டாங்க. என்னை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவோ சிரமப்பட்டாங்க. ஆனா நான் தான் படிக்கல. நான் மட்டும் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தேன்னா அபியக்காவோட சுமையை ஓரளவுக்காவது பகிர்ந்திருப்பேன். ஆனா அது என்னால முடியாம போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா நான் எங்க அக்காவுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? நான் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம அபியக்கா கூடவே இருந்து காலத்தை ஓட்ட போறேன். மனோ, அபி மேல உள்ள அளவு கடந்த பிரியத்துல நீ பேசுறப்பா. உன் பாசத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா அது சரியான விதத்துல வெளிப்படணும். நீ உன் அக்காவுக்கு நல்லது பண்ணணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை அமைச்சு தர முயற்சி பண்ணணும். அபிக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைகள்னு அவ வாழ்க்கையும் மலரணும்பா. அவ வாழ்க்கை பாஸ்கரோடு முடிஞ்சு போயிடக்கூடாது. அவ நாளைக்கு ஒரு தனிமரமா நிக்க கூடாது இல்லையா? மனோ, நீ சின்ன பையனா இருந்தாலும் பொறுப்பானவன்.
யோசிச்சு பாரு. அப்புறம் நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன பாருங்க. ஓகே சார். மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. கொண்டு வந்துடுறேன். ஓகேயா? ஓகே. வாங்க அபி, வணக்கம் சார். உட்காருங்க. ஹலோ சார். வாங்க தொல்காப்பியன். அப்போ நீங்க கிளம்புறீங்களா? சரி சார். சார் நான் உங்களை தான் ரொம்ப நம்பியிருக்கேன் சார். எப்படியாவது ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்துருங்க சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. ஓகே சார். கண்டிப்பா ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம். தேங்க்யூ சார். வாங்க தொல்காப்பியன், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன அபி யோசிக்கிறீங்க? சார், அந்த ஆதித்யா நம்மள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தானே. அவங்க ஸ்டே வாங்கக்கூடிய ஆட்கள் தானே. போதா குறிக்கு சுஜாதா வேற அவங்க பக்கம் இருக்காங்க, கேட்கவே வேண்டாம். சார் அதெல்லாம் சரி சார். இப்ப சைட்ல வேலை நிக்குது, என்ன பண்ணலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க கேஸ் நிக்காது. சார், இப்ப ஜட்ஜ்மெண்ட் பத்திலாம் நாங்க கவலைப்படல. அது நமக்கு ஃபேவரா வரதெல்லாம் இருக்கட்டும். ஆனா சைட்ல இப்போ வேலை நிக்குது. இந்த வேலை நிக்கிற ஒவ்வொரு நாளும் பெரிய பிரச்சனையா இருக்கு சார். ஃபினான்ஷியலா நாங்க பெரிய அளவுல மாட்டிட்டு இருக்கோம் சார். சார், இப்ப நாங்க யூனியன்ல பேசி ஆளுங்களை வேலைக்கு கூட்டிட்டு வரலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஹைகோர்ட் ஸ்டே வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஒரு பெட்டிஷனை போட்டு ஈஸியா ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணிடலாம். அது எப்படி சார்? இத பாருங்க தொல்காப்பியன், இந்த ஆதி நம்ம பையர்ஸை தூண்டி விட்டு ஹைகோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். அது அவனோட ரைட்ஸ். அதே மாதிரி நாம நம்ம தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்லி அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ண போறோம். அது நம்ம ரைட்ஸ். சார், அப்படி பண்ணலாமா? அப்படி நடந்ததா சார் நாங்க பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். இத பாருங்க அபி, ஏற்கனவே கீழ்கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவரா வந்திருக்கு. இது நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஜட்ஜி இதையெல்லாம் கன்சிடர் பண்ணுவாரு. அதனால ஈஸியா ஸ்டேவை வெக்கேட் பண்ணிடலாம். Are you sure? ஷூர். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா முடிச்சிடலாம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. சார் அப்ப நாங்க சைட்ல வேலை ஸ்டார்ட் பண்ற விஷயமா யூனியன்ல பேசிடலாமா? தாராளமா போய் பேசுங்க. மிச்ச ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. அப்ப வரேன் சார். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. சரி சரி ஓகே. அந்த செகண்ட் டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சா? அதை நான் வந்து பார்க்கணும். நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுங்க. ஓகே. பணத்துக்கு ஒரு மரியாதை வந்து ஸ்டேட்டஸ் அதிகம் ஆகாதான் இருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வேலையும் நல்லா பிஸியா தான் போயிட்டு இருக்கு. பெரிய ஆள் ஆயிட்டேன்னு என்ன மறந்துடாத. சே மறக்கிறவன் ஆடானா. ஈவினிங் முடிஞ்சா நம்ம. ஹலோ பாஸ்கர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுங்க, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இரு. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். பாய். பாய். பாஸ்கர், உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்காக? ப்ளீஸ் பாஸ்கர், நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளுங்க. நான் சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. பாஸ்கர், புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரே அடியா முறிச்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட முடியாது. அப்படி போறதா இருந்தா இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டியா யாருமே இருக்க முடியாதுப்பா. டைவோர்ஸ் பீரியட் முடிஞ்சதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு இப்போது யோசிச்சு பாருங்க. அபியை பத்தி எங்களை விட நல்லா தெரிஞ்சவர் நீங்க தான். அபி தப்பு பண்ற பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணு. அவளோட நீங்க சேர்ந்து வாழணும் ப்ளீஸ். மிஸ்டர் ஈஸ்வரன், நீங்க படிச்சவர், வயசானவர், அனுபவம் உள்ளவர். சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நீங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கடி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அபி கூட நான் சேர்ந்து வாழலாமா வேண்டாமாங்கிறது நான் எடுக்க வேண்டிய முடிவு, வேற யாரும் இல்லை. அப்படி இருந்தா கூட நான் ஏன் அபி கூட சேர்ந்து வாழணும்? நான் கல்யாணம் பண்ணாம தனியா இருக்கிறதுனால எனக்கு ஒரு துணை தேவை. அதுக்கு எனக்கு அபி தேவையில்லை. எனக்கு என்ன வேற பொண்ணை கிடைக்காம இருப்பாங்க? வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன். பாஸ்கர், ஆமா சார், என்கிட்ட என்ன இல்லை,
வயசு இல்லையா, அழகு இல்லையா, இல்ல பணம் தான் இல்லையா? அதான் ரஞ்சினி அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காளே. ரஞ்சினியோட நான் வாழ்ந்திருக்கணும், அது சொர்க்கமா இருந்திருக்கும். பாவம் ரஞ்சினி, வெரி அன்பார்ச்சுனேட். அவளுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கல. வாட் an irony. ப்ளீஸ் பாஸ்கர், நான் என்ன சொல்றேன்னு தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் அபியை பத்தி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உலகத்திலே மகா திமிர பிடிச்சவ யாருன்னு கேட்டா அது அபிதான். அவளை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா நீங்க அவகிட்ட போய் அடக்க ஒடுக்கமா ஒழுங்காருன்னு அட்வைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறது நல்லா இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? நான் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளை ஆக முடியும் மிஸ்டர் ஈஸ்வரன்? ரஞ்சினி தான் போயிட்டாள. இது பார், தேவையில்லாத மறுபடியும் மறுபடியும் பேசி எரிச்சலை கலப்பாத. போயா. ச்சே, இப்படி எல்லாம் பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை எல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு பேச வந்தேன் பாரு, அது ஏன் தப்பியா? உனக்கு நல்ல விதமா பேசவோ சிந்திக்கவோ தெரியாதா? Will you just shut up, Mr. ஈஸ்வரன்? மரியாதை தெரியாத ஆளா இருக்கியே, படிச்சவன் தானே நீ? ஒரு பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாள்னு சொன்னா கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாம பேசுறீங்க. போதும், நிறுத்தியா. ஏன் வாழ்க்கை விஷயத்தை நீ தலையிடாத. மறுபடியும் மறுபடியும் இதை பேசிட்டு இருந்த அவமானப்பட்டு போயிடுவேன். போயா. இப்ப புரியுதியா எனக்கு? காசு பணத்துக்காக எதை வேணா செய்வேன். ரொம்ப மோசமான பிறவிய. என்ன பேசுற? வயசுக்கு மரியாதை கொடுத்து விட்டு வைக்கிறேன், இல்ல சாவடிச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. யார் மேல கை வைக்கிற? என் அப்பா மேல கை வைக்கிற? I'll kill you. I'll kill you. ஆதி, பேசாம போ. ஆதி வேண்டாம், வேண்டாம். வா, வா ஆதி, வா. Come on, come on. I won't kill you. You don't know what Aditya. ஆங்கிலத்தை பேசினா நாங்க மிரண்டுருவோமா? ராஸ்கல்.